அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகையொட்டி ஏராளமானோர் சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு இயங்கும் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகையை காரணம் காட்டி கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கொள்ளை என்ற புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகையொட்டி ஏராளமானோர் சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு இயங்கும் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் நிர்ணயிக்கப்படுவதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேல்விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல தமிழக அரசு சார்பாக 10ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட உள்ளதாக நேற்றைய தினம் போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆம்புலன்ஸ் பேருந்துகளுடைய கட்டணம் என்பது தற்பொழுது 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்றைய தினம் பயணம் மேற்கொள்வதற்கு கட்டணமாக இருப்பதை காட்டிலும் கூடுதலாக 2 மடங்கு கட்டணம் என்பது தற்பொழுது அதிகமாக இருக்கிறது. தனியார் பேருந்துகளை புக் செய்வதற்காக இருக்கக்கூடிய அந்த ஆப் மூலியமாக உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அதாவது 2 மடங்கு கட்டண உயர்வு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தென் மாவட்டங்களை இயக்கக்கூடிய பேருந்துகளுடைய கட்டண உயர்வு என்பது தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட அந்த 3 நாட்களுமே இயல்பான நேரத்தை காட்டிலும் இருக்கக்கூடிய அந்த கட்டண அளவை காட்டிலும் 2 மடங்கு கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே போக்குவரத்து துறை அமைச்சர் இது தொடர்பாக அதாவது தனியார் பேருந்துகள் இந்த பண்டிகை காலகட்டத்தில் ஆம்புலன்ஸ் பேருந்துகள் கட்டணத்தை உயர்த்துகிறதா என்பதை குறித்து குழு அமைக்கப்படும் என தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பண்டிகை காலங்களில் தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் பேருந்துகள் கட்டணங்களை உயர்த்துவதும் அரசு சார்பாக தொடர்ந்து நாங்கள் இந்த குழுவை அமைத்திருக்கிறோம், கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக பண்டிகை காலங்களில் ஆம்புலன்ஸ் பேருந்துகள் கட்டணத்தை உயர்த்துவதால் அந்த பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய மக்கள் தான் அவதிக்கு உள்ளாகிறார்கள். இந்த பொங்கல் பண்டிகை வருவதற்கு முன்கூட்டியாகவே தற்பொழுது அந்த தனியார் இருக்கக்கூடிய அந்த ஆப் மூலியமாக தற்பொழுது பார்க்கும் பொழுது இந்த கட்டணம் என்பது இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய கட்டணத்தை காட்டிலும் 10ஆம் தேதி அந்த கட்டணம் என்பது 2 மடங்கு என்பது அதிகரித்திருக்கிறது. அரசு உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.